பழம் அங்கிருக்கு, புத்துங்கிளி இங்கிருக்கு, ஓய் கோவை பழம். மாமா, எத்தனை டிவி சேனல் வந்தாலும் காலையில பேப்பர் படிக்கிறது ஒரு சுகம் தான் இல்லையா மாமா?
கண் பிரச்சனையால் தான் நான் பேப்பர் படிக்கிறதே நிறுத்தினேன். முன்னாடியெல்லாம் உங்க அத்தை திட்டுவா, பேப்பர் படிக்கிறீங்க, நியூஸ் பாக்குறீங்க, படிச்சு என்ன அரசியல்வாதி ஆக போறீங்களான்னு கேட்பா. நாட்டு நடப்ப தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே. ஏன் அரசியல்வாதிகள் மட்டும் தான் பேப்பர் படிக்கணுமா? இப்ப படிச்ச அரசியல்வாதி எல்லாம் எங்க இருக்காங்க? எல்லாம் முட்டா பயல்களா தான் இருக்காங்க. ஒரு சிலர் தான் படிச்சவங்களா இருக்காங்க. உங்க அத்தை கஞ்ச பேசினாரு, பேப்பர் கூட காசு தர மாட்டா, அதனால தான் நிப்பாட்டிட்டா. ஏன் டிவி பாக்குறது கூட காசு போகும் தானே? டிவியில அவ சீரியல் பார்க்கணும்ல, அதனால டிவியே சொல்ல மாட்டா. அண்ணா, என்னால டிவியும் பார்க்க முடியாது, பேப்பரும் படிக்க முடியாது. அத்தை கிட்ட திட்டு வாங்க வேண்டிய அவசியமே இல்லைண்ணா. மாமா, இந்த நியூஸ பாத்தீங்களா? வேற ஜாதி பெட்டியை கல்யாணம் முடிச்சதுக்காக வெட்டியே கொண்டு போட்டிருக்காங்களாம். இங்கெல்லாம் அதிகமா ஜாதி பாப்பாங்க போல இருக்கு. இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. நீங்க இங்க சொல்றீங்க மருமகனே, இதை விட மோசம் எங்கட ஊர்ல. அங்க ஜாதி பேசுறவன் ஜாதி சங்க தலைவர் எல்லாத்தையும் பச்சை பணமட்டையாலே அடிச்சு விரட்டிருக்காங்க. எல்லாம் உங்களோட காலத்துல. அதுக்கு முன்ன என்ன பாடுபடுத்தினவங்க ஏன் பழைய கதைக்கு போவானே? வெளிநாட்டுல எதை வச்சு எங்கட சனங்களை அடிக்கிறதுனே தெரியல. எங்கட ஊர்ல என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் அப்படியே காவி கொண்டுதானே வெளிநாடு போனான்கள். நான் மன்னார்காரன், நான் யாழ்ப்பாணத்துக்காரன், நான் திருகோணமலைக்காரன், ஒவ்வொரு ஊருக்கும் சாதி சங்கம் வச்சிருக்காங்க. இவனுங்கெல்லாம் திருந்த மாட்டாங்கள். இவனுங்கெல்லாம் பச்சை பணமட்டை மட்டுமல்ல, பணமரத்தையே புடுங்கி அடிச்சா கூட திருந்த மாட்டாங்கள். இந்தியால ஆளுக தொல்லையோட ஜாதி தொல்லை தான் அதிகமா இருக்கு. நமக்குள்ளே இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி அடுத்தவனை குறை சொல்ல முடியும்? அண்ணா, என் காலேஜ் பேக்க பாத்தியா? ஏன் தமிழ்னி, நானா காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கேன். உன் புத்தகத்தை காவி கொண்டு திரியதான் என் வேலையா? சாதிய காவி கொண்டு திரியிற நீங்கள் ஏன் புத்தகத்தை காவி கொண்டு திரிய மாட்டீங்களா? புத்தகத்தை காவி கொண்டு தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி சாதிய காவி கொண்டு திரிய மாட்டீங்களா? மாமா வளர்றா. படிக்காதவன் தான் சாதி பேசுறான்னு சொல்லிட்டு இருக்கா அவ. யார் சொன்னது? படிச்சவங்களால தான் எல்லா பிரச்சனையுமே. என்ன மாதிரி குருடனா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல மாமா. கண்ணை மூடிட்டு ஓரமா ஒதுங்கி போனாலும் காரை ஏத்தி கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகாம தப்பிச்சிடறானுங்க. இது இங்க மட்டும் இல்ல, உலகமே அப்படிதான் இருக்கு. உலகம் பூரா கொள்ளை அடிச்சு உட்காந்து சாப்பிட்றானுங்க. அவன் வீட்டு கக்கூச கழுவிதான் நாம வாழ வேண்டி இருக்கு. அமெரிக்கக்காரன் அரபு நாடு முழுவதும் அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் யாரு கேட்க முடியும்? இப்போ வல்லான் வகுத்ததே வாய்க்கால போச்சு. கௌதம், நீ ஒன்னா சாப்பிடுறியா? நான் போய் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? யாழினி அக்கா வரட்டும்க்கா, நீ சாப்பிட்டு காலேஜ் கிளம்பு. சரி. அத்தை இல்லாததுனால அரசியலை பத்தி பேசுறீங்க. நல்லா பேசுங்க. அத்தை காதல மட்டும் விழுந்துச்சு கல்ல கொண்டு அடிப்பாங்க. அடிவாங்க தெம்பு இருக்குன்னா பேசுங்க. அது இருக்கட்டும், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். என்னன்னு? செல்வி சமாதானம் ஆயிட்டாளா? நான் லண்டன் போறதுக்கு சம்மதிச்சிட்டாளா? அவகிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்திட்டு தானே வந்தேன். நிரஞ்சன் மேலதான் அவளுக்கு கோவம். பாவம், அவன் பணம் கட்டுறதுனால தான் போவேனான்னு சொன்னாலே தவிர அவ லண்டன்ல போவேனான்னு சொல்லவே இல்ல. அவ எங்கல்ல ஒருத்தி ஆயிட்டானே. நீ தேவையில்லாம பயப்படுற. நீ வேணா போய் பாரு. நான் காலேஜ் போயிட்டு வந்து பேசிக்கிறேன். என்னன்னா செல்விக்கு இப்பவே பயப்பட ஆரம்பிச்சிட்ட போல. நீ யாரையாச்சும் லவ் பண்ணி பாரு, அப்பதான் தெரியும் என் நிலைமை. ஆமா, நானும் தான் லவ் பண்றேன். ஒருத்தர இல்ல, 4 பேரை லவ் பண்றேன். என்ன தமிழ் நீ சொல்ற? உண்மையதான் நான் சொல்றேன். எது உண்மை? எது உண்மையோ அதுதான் உண்மை. ஹே, என்ன தமிழ் நீ விளையாடுறியா? அண்ணே, அக்கா நம்ம 4 பேரை பத்தி சொன்னாங்கண்ணே. அது புரியாம நீங்க ஏன் கத்துறீங்க? அண்ணா, என் பேக் கிடைச்சிருச்சு. நான் சத்தியமா இனிமே ஜாதி பத்தி பேச மாட்டேன். பேச மாட்டே பாப்பா? நீங்கெல்லாம் திருந்துற மாதிரி எனக்கு தெரியல. முதல்ல போய் செல்விய பாருங்க. நான் போயிட்டு வரேன் மாமா. பாய்ண்ணே. பாய் கௌதம், பாத்துக்கோ. செல்வி, 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 எங்க இருக்க? செல்வி, விளையாடாத. செல்வி, என்னாச்சு செல்வி? செல்வி, செல்வி, என்னாச்சு செல்வி? செல்வி, பாரு செல்வி, செல்வி, ஐயோ, செல்வி, ஐயோ, 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 செல்வி, ஐயோ, செல்வி, பாரு செல்வி, ஐயோ, செல்வி, ஐயோ, ஐயோ, கடவுளே, ஐயோ.
ஐயோ அக்கா போன் எடுக்கா அக்கா 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 செல்வி மூச்சு பேச்சு இல்லாம இருக்கா அக்கா 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 வீட்டுக்கு வா அக்கா ஐயோ அக்கா வீட்டுக்கு வா அக்கா செல்வி செல்வி ஐயோ செல்வா செல்வி செல்வா ஐயோ ஐயோ செல்வா செல்வா என்னடா ஐயோ என்ன பேசா செல்வி ஐயோ செல்வி என்னடா ஆச்சு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலானா யாரா என்ன அப்படி இருக்கா செல்வா என்னடா யாரா தெரியல சீக்கிரம் போடுடா ப்ளீஸ் யாரா நான் இப்ப கத்துட்டு ஐயோ தயவு செஞ்சு சீக்கிரமா நான் ஹாஸ்பிடல் போறேன் பார்த்து வாட் ஹேப்பன்? என்னாச்சு டாக்டர் அது வந்து யாரோ இவள இல்ல என்னாச்சு? ஒண்ணும் இல்ல Suicide டாக்டர் attempt-ஆ? அப்படியெல்லாம் இல்ல நீங்க பாருங்க என்ன முகத்துல எல்லாம் மார்க்கா இருக்கு? இல்ல இல்ல நீங்க அந்த மாதிரி பாருங்க ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இல்ல அந்த மாதிரி சத்தியமா கிடையாது நான் நீங்க சரி, பாருங்க டாக்டர் நீங்க உடனே எமர்ஜென்சி வார்டு கூட்டிட்டு போங்க வரேன். நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. ரேப் கேஸ் மாதிரி இருக்கேம்மா. நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? நீங்க போங்க, நான் வரேன். ஓகே டாக்டர். இல்ல மேடம். என்னம்மா, இந்த பொண்ணு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கா. நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்கம்மா. நான் ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் தான் பண்ணிருக்கேன். அப்பதான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். சீக்கிரம் போங்கம்மா. டாக்டர் தர்மானா
செல்வி ரேப் ஆன விஷயம் டாக்டருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டாதான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அதுக்கேத்த மாதிரி அவ கண்ணு முழிக்கவே இல்ல. இப்படி இருந்தா அவ உயிருக்கு ஆபத்தாயிடும் சொல்றாங்கன்னா ப்ளீஸ் ஏதாவது செய்யுங்க அண்ணா. சர்மாண்ணா, எப்படின்னா எஃப்ஐஆர் போடாம எதுவுமே செய்ய முடியாது. என்ன பண்றது சொல்லுண்ணா ப்ளீஸ். நாம என்ன பாவம் பண்ணோம்? நாம இலக்கையில தப்பிச்சு வந்த அகதிகள். நமக்குன்னு இந்தியால எந்த ஒரு பதிவு அங்கீகாரமும் கிடையாது. இப்ப நம்ம செல்ஃபி விஷயத்தை போய் போலீஸ்ல சொன்னா எஃப்ஐஆர் போட மாட்டாங்கம்மா. நம்ம மாட்டிக்கிட்டு நாசமா போயிருவோம். நம்ம எல்லாருமே மாட்டிக்கிட்டு இத பாருங்க அண்ணே, நீ தான் டாக்டர் கிட்ட தெளிவா பேசி புரிய வைக்கணும். தயவு செஞ்சு நான் எப்படின்னா பேசுவேன். உன்னால முடியாது அண்ணே. ப்ளீஸ் தயவு செஞ்சு போய் பேசி அண்ணே. உன் கையில தான் அண்ணே எல்லாமே இருக்கு. பேசி அண்ணே. சரிண்ணா, நான் போய் பேசுறேன். நான் போய் பேசுறேன். ஏமா எங்க போயிட்டீங்க? உங்களை டாக்டர் தேடுறாங்க. என்ன தெரியல, ஏதோ எமர்ஜென்சியா. சரி நான் போறேன். டாக்டர், போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டியாமா? இல்ல மேடம். என்ன ப்ராப்ளம்? போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ண சொன்னா ஏன் பண்ணல? ஃபர்ஸ்ட் எய்ட் தான் நான் பண்ணிருக்கேன். இன்னும் half an hourல ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலனா உங்க உயிருக்கே ஆபத்து. மேடம், ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க மேடம். போலீஸ் வரைக்கும் நான் போக வேண்டாம். பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க. முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்றேன்ல. மேடம், அந்த பொண்ணோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. எப்படியாச்சும் காப்பாத்துங்க மேடம். அந்த பொண்ணோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறத விட நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ண நிர்பந்தத்துல இருக்கேன். அந்த பொண்ணை ஒரு கூட்டமா சேர்ந்து பலவந்தமா கெடுத்திருக்காங்க. அந்த பொண்ணு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கா. போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணாம எஃப்ஐஆர் போடாம நான் ட்ரீட்மெண்ட் பண்ணா எனக்கு தான் பிரச்சனை. ஒருவேளை அந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்துனா யார் பதில் சொல்றது? போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்னு அலைய முடியாது. தேவையில்லாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நான் பிரச்சனையில மாட்ட தயாரா இல்ல. மேடம், அப்படிலாம் எதுவும் நடக்காது மேடம். ஒரு மனிதாபிமானத்துல உதவி செய்யுங்க மேடம். நீ திரும்ப திரும்ப புரியாம பேசுற. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ சரிப்பட்டு வரமாட்ட. நானே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன். மேடம் ப்ளீஸ் மேடம், போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம். பெரிய பிரச்சனை. முதல்ல எழுந்துரு. எழுந்துரு. எழுந்துருன்னு சொல்றேன்ல. உன்னோட சரியான ரோதனையா போச்சு. நீ சொன்னதெல்லாம் கேட்க மாட்ட. அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு நீ உடனே ஜிஹெச்சுக்கு போ. ஐயோ மேடம், அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம். உங்களை நம்பி வந்திருக்கேன், காப்பாத்துங்க மேடம் ப்ளீஸ். கடவுளா நினைச்சு கேக்குறேன், ப்ளீஸ் மேடம் காப்பாத்துங்க. முடியவே முடியாது. விடு. முடியாது. என்னால சட்டத்துக்கு எதிராக செய்ய முடியாது. மேடம், உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இலங்கையில இருந்து தப்பிச்சு வந்த பொண்ணு அந்த செல்வி. இந்த நாட்டுல அகதியா அந்த பொண்ணுக்கு எந்த பதிவும் இல்ல. நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா போலீஸ் வந்து அந்த பொண்ணை யாரு என்னன்னு விசாரிப்பாங்க. இலங்கையில இருந்து கள்ள தோணில வந்த பொண்ணுன்னு தெரிஞ்சா போலீஸ் அந்த பொண்ணோட கேஸை எடுக்கவே மாட்டாங்க. அதுக்கு பதிலா தப்பிச்சு வந்த அகதிகள்னு சொல்லி அந்த பொண்ணை தண்டிச்சு ஜெயில போட்டுருவாங்க மேடம். இது மீடியா வெட்ட வெளிச்சம் போட்டு காசு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அரசியல்வாதிங்க இதை வச்சு காசு தேட ஆரம்பிச்சிருவாங்க. 4 செவத்துக்குள்ள கற்பழிக்கப்பட்ட அந்த பொண்ணு சுயநலவாதிங்க கும்பல் பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு அவ வாழ்க்கையை சதிச்சிருவாங்க. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு எந்த நியாயமும் கிடைக்காது. அதுக்கப்புறம் அவ வாழ்றதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். உயிர் இருக்குன்றதுனால உயிரை கையில புடிச்சிட்டு
இலங்கை ராணுவத்துக்கு பயந்துட்டு எங்கேயாவது போய் வாழ்ந்துடலாம் தான் இங்கே வந்தாங்க. வந்த இடத்துலயும் பாதுகாப்பு இல்லாம அவ வாழ்க்கையில வந்து சில பேர் விளையாடி இருக்காங்க. மனசளவுலயும் உடல் அளவுலயும் நசுக்கப்பட்டு கிடக்குற அந்த பொண்ண காப்பாத்த உதவி பண்ணுங்க மேடம். நீங்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அந்த பொண்ணு செத்துருவா மேடம். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க.